அதிகாரம் 100 பண்புடைமை குறள் 991 என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம்: யாரிடத்திலும் எளிமையாக பழகும் தன்மையை, அதாவது என்பதத்தால் கொண்டிருந்தால் பண்புடைமை எனப்படும் நல்வழியை அடைவது ஒருவனுக்கு மிகவும் எளிது என்று சான்றோர்கள் கூறுவர். மகாபாரதம். சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினக அப்ரியஸ்ய பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபக. விளக்கம்: மன்னனே, எப்போதும் இனிய சொற்களை பேசுபவர்கள் எளிதாக கிடைப்பார்கள். ஆனால் பணிவுடன் அனைவரையும் சமமாக அணுகி நன்மை பயக்கும் சொற்களை பேசுபவனே பண்புடையவன். அத்தகைய சௌலபியம் என்னும் எளிமை கொண்டவனே மேலோன். இது வள்ளுவர் கூறும் என்பதத்தால் எய்தல் என்னும் கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி. யத் பிரியம் ஸ்யாத் அபிவாதனஷீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினக மௌனம் வினயக சௌமியத்வம் சதாச்சாரக ச உச்யதே. விளக்கம்: பெரியோர்களை வணங்குதல், எப்போதும் சாந்தமான முகத்துடன் இருத்தல், பணிவுடன் அனைவரையும் அணுகுதல் ஆகியவை சதாச்சாரம் எனப்படும். இந்த எளிமையான அணுகுமுறை இருப்பவனிடம் நற்பண்புகள் தானாகவே வந்து சேரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சௌலபியம், அதாவது எளிதில் அணுகக்கூடிய தன்மை. சனாதன தர்மத்தில் இறைவனின் குணங்களில் ஒன்றாக சௌலபியம் சொல்லப்படுகிறது, அதாவது எளிதில் அணுகக்கூடிய தன்மை. ஸ்ரீராமன் சுக்ரீவனிடமும் குகனிடமும் சபரியிடமும் காட்டிய அந்த எளிமையே அவரது பண்புடைமைக்குச் சான்று. யாராக இருந்தாலும் அவர்களை எளிமையாக அணுக அனுமதிப்பதே பண்பின் தொடக்கம். அமானித்துவம், அதாவது ஆணவமின்மை. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லும் அமானித்துவம் என்பது என்பதத்தால் என்பதற்கு இணையானது. தான் பெரியவன் என்கிற எண்ணமில்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகுபவனுக்கு பண்புடைமை கைகூடும். சமத்துவம், அதாவது வித்யா வினய சம்பன்னே. இதில் கல்வியும் பண்பும் உடையவன் ஒரு அந்தணனையும் பசுவையும் நாயையும் சமமாக பார்ப்பான். இந்த சமநோக்கு, அதாவது ஈக்குவல் விஷன் இருப்பவருக்கு யார் மாட்டும், அதாவது அனைவரிடமும் பண்புடன் நடப்பது இயல்பான ஒன்றாக ஆகிறது. சதாச்சாரம். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் மற்றவர்கள் அவனை அணுக அஞ்சினால் அவனது கல்வி வீணானது. எளிமை என்னும் நுழைவு வாயில் வழியாகவே பண்புடைமை என்னும் மாளிகைக்குள் நுழைய முடியும் என்பதை வள்ளுவர் எய்தல் எளிது என்கிறார். குறள் எண் 992. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம்: எல்லோரிடத்தும் அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடிப்பிறப்பிற்குரிய ஒழுக்கங்களுடன் இருத்தல் ஆகிய இந்த இரண்டுமே பண்புடைமை என்று சொல்லப்படும் நல்வழியாகும். மகாபாரதம். ந குலேன ந ஜாத்யாவா ந ஸ்ருதேன ந வித்யயா காரணம் ஹி த்விஜத்வேச்ச விருத்தமேவ ந சம்சயः. விளக்கம்: பிறந்த குலத்தினாலோ ஜாதியாலோ கல்வியாலோ ஒருவன் மேலோனாவதில்லை. அவனது ஒழுக்கமும் விருத்தமும் அவன் காட்டும் அன்புமே அவனை உயர்ந்த குடிப்பிறப்பிற்கு அடையாளமாக மாற்றுகிறது. நற்குடியில் பிறந்த ஒருவனுக்கு அன்பும் பண்பும் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதே சனாதன தர்மத்தின் துணிவு. மனுஸ்மிருதி. ஏஷாம் த்விரதௌ ந வித்யேத சதாச்சாரஹ ச அன்பு ச ந தே குலஜா ஞேயாஹ கேவலம் நாமதாரகாஹ. விளக்கம்: எவர்களிடம் நன்னடத்தையும் சதாச்சாரஹா பிறரிடம் காட்டும் அன்பும் அன்புச்ச இல்லையோ அவர்கள் நற்குடியில் பிறந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் பெயரளவில் மட்டுமே குலத்தவராவர். உயர்குடிப் பிறப்பிற்கு அன்பும் பண்பும் இன்றியமையாதவை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அன்புடைமை, பூததயா. சனாதன தர்மத்தில் சர்வபூத ஹிதே ரதாகா, அனைத்து உயிர்களின் நலத்திலும் ஈடுபாடு கொள்வதே மேலான பண்பு.
அன்பு என்பது இதயத்தின் மலர்ச்சி. இந்த தெய்வீக அன்பே பண்புடைமையின் அடித்தளம். ஆன்ற குடிப்பிறத்தல், நோபல் லீனியேஜ். சனாதன தர்மத்தில் குலம் என்பது வெறும் பிறப்பை மட்டும் குறிப்பதல்ல, அது தலைமுறை தலைமுறையாக காக்கப்பட்டு வரும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் குறிக்கும். ஒரு நற்குடியில் பிறந்தவன் தன் முன்னோர்களின் புகழுக்கு களங்கம் வராதபடி பண்புடன் நடக்க கடமைப்பட்டவன். சௌச்சீல்யம், குட் கேரக்டர். பண்புடைமையை சனாதன தர்மம் சௌச்சீல்யம் என்கிறது. பெரியவர்களிடத்தில் மதிப்பும் சிறியவர்களிடத்தில் அன்பும் காட்டுவது உயர்குடிப் பண்பு. இதைத்தான் வள்ளுவர் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்கிறார். விதை மற்றும் நிலம். குடிப்பிறப்பை நிலமாகவும் அன்பை விதையாகவும் கருதலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, அன்பு, செழித்து வளர்ந்து பண்பு எனும் நிழலை தரும் என்பது சனாதன தர்மத்தின் உட்பொருள். குறள் 993. உருப்பொத்தல் மக்களப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. விளக்கம்: உடம்பின் உறுப்புகளால் பிற மனிதர்களைப் போல பொருத்தமாக அமைந்திருப்பது உண்மையான ஒற்றுமை, அதாவது ஒப்புமை ஆகாது. மேன்மையான நற்பண்புகளால் மற்றவர்களோடு ஒத்து விளங்குவதே உண்மையான ஒற்றுமையாகும். மகாபாரதம். ஆகார சத்ருஷः பிரக்ஞः, பிரக்ஞா சத்ருஷः ஆகமः, ஆகம சத்ருஷः ஆரம்பः, ஆரம்ப சத்ருஷः உதயः. விளக்கம்: ஒருவனுடைய வெளித்தோற்றம், அதாவது ஆகாரக, அவனது அறிவிற்கோ அல்லது பண்பிற்கோ சான்றாகாது. அவனது செயல்களும் அதில் அவன் காட்டும் தர்மமுமே அவனை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் அல்லது இணைத்து காட்டும். வெளித்தோற்றத்தில் அனைவரும் மனிதர்களே, ஆனால் குணத்தினால் மட்டுமே ஒருவன் மனிதன் என்ற தகுதியை பெறுகிறான். மனுஸ்மிருதி. யதா காஷ்டமயோ ஹஸ்தி, யதா சர்மமயோ மிருகः, யஷ்ச விப்ரோ அனபதீயானः, த்ரயஸ்தே நாம பிப்ரதி. விளக்கம்: மரத்தில் செய்த யானை, தோலால் செய்த மான், தர்மமும் கல்வியும் இல்லாத மனிதன் ஆகிய மூவரும் பெயரளவில் மட்டுமே அந்த உருவத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அந்த உருவத்திற்குரிய உண்மையான குணங்கள் அவர்களிடம் இல்லை. எனவே உருவ ஒற்றுமை என்பது வெறும் பெயரளவுதான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆத்ம தர்மம் விவேஸ் தேக தர்மம். சனாதன தர்மம் உடலை, அதாவது தேகத்தை, ஒரு சட்டைக்கு ஒப்பிடுகிறது. சட்டைகள் ஒன்றாக இருப்பதால் மனிதர்கள் ஒன்றாக மாட்டார்கள். அவர்களின் பண்பே அவர்களை பிணைக்கும். வள்ளுவர் உருப்பொத்தல் என்பது தேக தர்மம் என்றும், பண்பொத்தல் என்பது ஆத்ம தர்மம் என்றும் பிரித்துக் காட்டுகிறார். மனுஷ்யத்துவம், அதாவது ஹியூமானிட்டி. ஆகார நித்ரா பய மைதுனம் ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம். உண்ணுதல், உறங்குதல் போன்ற உடல் உறுப்புகள் சார்ந்த தேவைகள் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானவை. ஆனால் தர்மம் ஒன்றே மனிதனை விலங்கிடமிருந்து பிரிக்கிறது. அதேபோல் பண்புள்ள மனிதனே மற்ற மனிதர்களுடன் உண்மையான ஒப்புமை உடையவன். சத்வகுணம். சனாதன தர்மத்தின்படி நற்பண்புகள் உடையவர்கள் சத்வகுணத்தில் ஒன்றுபடுகிறார்கள். இந்த குணரீதியான ஒற்றுமையே நிலையானது. வெளித்தோற்றம், அதாவது உறுப்பு, காலப்போக்கில் மாறக்கூடியது, அதாவது அனித்தியம். ஆனால் பண்பு என்பது ஆத்மாவுடன் இணைந்து நிற்பது. வெறுத்தத்தக்க பண்பு. இக்குறளில் வெறுத்தக்க என்பதற்கு விரும்பத்தக்க அல்லது மிக்க என்று பொருள். சனாதன தர்மம் சொல்லும் தெய்வீக சம்பத்து உடையவர்களே உண்மையான மனித இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது இதன் சாரமாகும். குறள் 994. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. விளக்கம்: நீதியையும் பிறருக்கு செய்யும் நன்மையையும் விரும்பி செய்து பிறருக்கு பயன்படுபவர்களின் நற்பண்பை இவ்வுலகம் எப்போதும் போற்றி பாராட்டும். மகாபாரதம். யசர்வ பூதஹிதே ரதः சர்வபூதப் பிரியः சதா தஸ்ய தேவாக அபி ஸ்பிருஹயந்தி கிமு லோகாக. விளக்கம்: யார் ஒருவர் அனைத்து உயிர்களின் நலத்திலும் ஈடுபாடு கொண்டு எப்போதும் அனைவருக்கும் பிரியமானவற்றை செய்கிறாரோ அவரை தேவர்களே விரும்புவார்கள். அப்படி இருக்க மனிதர்கள் உலகம் அவரை பாராட்டுவதில் வியப்பில்லை. வள்ளுவர் கூறும் பயனுடையார் என்பது இத்தகைய சர்வபூத பிரியரை குறிக்கும். மனுஸ்மிருதி.
நயேன வித்தமன்விச்சன் தர்மேன ச உபகாரகः சஹி சர்வஸ்ய லோகஸ்ய லோச்சனமிவ நன்னதி. விளக்கம்: நீதியான வழியில் பொருளீட்டி தர்மத்தின் அடிப்படையில் பிறருக்கு உபகாரம் செய்பவன் இந்த உலகிற்கு ஒரு கண், லோசனம் போன்றவன். அத்தகையவனை உலகம் என்றும் நன்றியுடன் நினைவு கூரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம்: இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. நீதியும் தர்மமும், ஜஸ்டிஸ் அண்ட் வர்ச்சு. வள்ளுவர் குறிப்பிடும் நயன் என்பது சனாதன தர்மத்தின் நீதி அல்லது நியாயத்தை குறிக்கும். தர்மம் தவறாத வாழ்வும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுமே ஒருவனை பண்புடையவனாக்குகிறது. பரோபகாரம், ஆல்ட்ரூயிசம். பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். இந்த உடல் பிறருக்கு உபகாரம் செய்வதற்காகவே வழங்கப்பட்டது என்பது சனாதன தர்மத்தின் அடிப்படை. ஒருவன் பிறருக்கு பயன்படும்போது அவன் ஈஸ்வரனின் அம்சமாக பார்க்கப்படுகிறான். லோக சங்கிரகம், யுனிவர்சல் வெல்ஃபேர். பகவத்கீதையில் கிருஷ்ணர் லோக சங்கிரகம், உலக நன்மை குறித்து பேசுகிறார். தான் மட்டும் வாழ்வது வாழ்க்கையல்ல, சமூகத்திற்கு தன்னால் இயன்ற நன்மைகளை செய்பவர்களையே பண்பாளர்கள் என்று உலகம் அங்கீகரிக்கிறது. கீர்த்தி, ஃபேம். சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்யும் நற்செயல்களால் உண்டாகும் கீர்த்தி, புகழ் அவனது மரணத்திற்கு பின்னாலும் நிலைத்திருக்கும். நயமும் நன்றியும் உடையவர்களை உலகம் பாராட்டுவது என்பது அவர்கள் அடையும் அந்த அழியாத கீர்த்தியை குறிக்கும். குறள் 995. நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு. விளக்கம்: விளையாட்டிற்காக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுதல் துன்பத்தை தரும். ஆனால் உலக நடைமுறைகளை அறிந்து பண்புடன் நடப்பவர்கள் தங்களுக்கு பகைவர்களிடத்திலும் கூட நற்பண்புகளை காட்டி மரியாதை செய்வார்கள். மகாபாரதம். ந நிக்ருத்யேன ஜேதவ்யம் சத்ருஹு அபக்ருதே சதி சத்ரோரபி குணாக கிராஹ்யா தோஷாக தியாஜ்யாக குரோரபி. விளக்கம்: பகைவன் தீமை செய்தாலும் அவனை வஞ்சனையாலோ அல்லது இகழ்ச்சியாலோ வெல்ல நினைக்கக்கூடாது. பகைவனிடம் சத்ருஹு நற்பண்புகள் இருந்தால் அவற்றை ஏற்க வேண்டும். வள்ளுவர் கூறும் பகையுள்ளும் பண்பு என்பது பகைமையையும் தர்மத்தையும் பிரித்துப் பார்க்கும் இந்த மேன்மையான மனநிலையே ஆகும். மனுஸ்மிருதி. நாஸ்திக்யம் வேதநிந்தாம்ச தேவதானாம்ச குத்சனம் துவேஷம் தம்பம்ச மானம்ச குரோதம் தைக்ஷ்ணியம்ச வர்ஜயேத். விளக்கம்: பகைமை காரணமாகவோ அல்லது விளையாட்டாகவோ மற்றவர்களை தூற்றுதல் குத்சனம், வெறுப்பு, ஆணவம், கோபம் மற்றும் கடுஞ்சொற்களை ஒருவன் தவிர்க்க வேண்டும். விளையாட்டுப் பேச்சிலும் இகழ்ச்சி இருக்கக்கூடாது என்பது சனாதன தர்மத்தின் விதி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. மர்மச்சேதனம். சனாதன தர்மத்தின்படி ஒருவனின் மனதை காயப்படுத்தும் சொற்கள் அவன் உயிரை பறிப்பதற்கு சமம். எனவேதான் நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். வேடிக்கையாக பேசினாலும் அது ஒருவன் மனதை நோகடிக்கக்கூடாது. யுத்த தர்மம். பகைவனிடம் ஆயுதங்களை இழந்து நின்றபோது இன்று போய் நாளை வா என்று ஸ்ரீராமர் அனுப்பியது பகையுள்ளும் பண்பு காட்டியதற்கு சிறந்த உதாரணம். பகைவனை இகழ்ந்து அவமானப்படுத்துவதை விட அவனுக்கு தர்மத்தை காட்டுவதே சான்றோரின் வழி. சமபுத்தி. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சுஹ்ரின் மித்ரார்யுதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு என்று குறிப்பிடுகிறார். அதாவது நண்பன், பகைவன், அரி, நடுநிலையாளன் என அனைவரிடமும் சமமான பண்புடன் சமபுத்தி இருப்பவனே சிறந்த யோகி. உலக நடைமுறை. பாடறிவார் என்பது உலக இயல்புகளை உணர்ந்தவர்களை குறிக்கும். சனாதன தர்மத்தில் இவர்கள் மரியாத புருஷர்கள் எனப்படுவர். அவர்கள் பகைமையையும் தனிப்பட்ட பண்பையும் குழப்பிக் கொள்ளாமல் எதிரியிடமும் கண்ணியத்தை கடைபிடிப்பர். குறள் 996. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றேல் மண்புக்கு மாய்வது மண். விளக்கம்: நற்பண்புகள் உடையவர்கள் செய்யும் தார்மீகச் செயல்களால்தான் இந்த உலகம் இன்றும் நிலை பெற்று இயங்குகிறது.
அத்தகைய பண்பாளர்கள் இல்லையென்றால் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாக புதைந்து அழிந்து போயிருக்கும். மகாபாரதம். சத்தியேன விததா பூமி சத்தியேன அர்கஹ தபதி சத்தியேன வாயவோ வாந்தி சர்வம் சத்தியே பிரதிஷ்டிதம். விளக்கம். சத்தியத்தினால் அதாவது உண்மையினால் பூமி தாங்கப்படுகிறது. சத்தியத்தினால் சூரியன் தபிக்கிறான் அதாவது ஒளிர்கிறான். சத்தியத்தினாலேயே காற்று வீசுகிறது. அனைத்தும் சத்தியத்திலேயே நிலை பெற்றுள்ளது. இங்கு சத்தியம் என்பது பண்பாளர்களின் வாழ்வியலையே குறிக்கிறது. அவர்கள் இல்லையென்றால் பிரபஞ்ச ஒழுங்கு குலையும். மனுஸ்மிருதி. யஸ்மின் தேசே தார்மிகः வசதி தத்ர ந அஸ்திபயம் கொச்சித் தர்மஸ்து ரக்ஷதி ரக்ஷிதோ ந ஹி தர்மேன வினா ஜதத். விளக்கம். எந்த தேசத்தில் தர்மத்தை கடைபிடிக்கும் பண்பாளர்கள் அதாவது தார்மிகக வசிக்கிறார்களோ அங்கே அச்சம் இருப்பதில்லை. தர்மமே உலகை காக்கிறது. தர்மம் அதாவது பண்பு இல்லாமல் இந்த உலகம் ஒரு கணமும் நிலைத்திருக்க முடியாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சாது ரக்ஷணை அதாவது பண்பாளர்களின் பாதுகாப்பு. சனாதன தர்மத்தில் சாதுனாம் தர்ஷனம் புண்ணியம் என்பார்கள். பண்பாளர்கள் நடமாடும் இடமே புண்ணிய பூமி. அவர்கள் பூமியில் இருப்பதால்தான் மழை பொழிகிறது, பூமி விளைகிறது என்று வேதம் கூறுகிறது. வள்ளுவர் கூறும் பட்டுண்டு உலகம் என்பது இந்த தெய்வீக ஆற்றலையே. பூமி பாரம் அதாவது பூமியின் எடை. சனாதன தர்மத்தின்படி பாவங்கள் பெருகும்போது பூமி தேவி பாரம் தாங்காமல் அழுவாள். அப்போது பண்பாளர்களின் தர்மமே அவளுக்கு துணையாக நின்று உலகை காக்கிறது. அவர்கள் இல்லாத நிலை பிரளயத்திற்கு சமமானது. லோக்காக சமஸ்தாக சுகினோ பவந்து. சனாதன தர்மத்தின் இந்த பிரார்த்தனை உலகிலுள்ள அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பண்பாளர்களின் மனநிலையை தெரிவிக்கிறது. அத்தகைய உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களின் பண்புதான் உலகத்தின் அச்சாணியாக அதாவது பிவட் ஆக இருக்கிறது. அதிஷ்டானம் அதாவது ஆதாரம். ஒரு கட்டிடம் அதன் அஸ்திவாரத்தின் மேல் நிற்பது போல இந்த உலகம் பண்பாளர்களின் தார்மீக பலத்தின் மேல் நிற்கிறது. மண்புக்கு மாய்வது என்று வள்ளுவர் கூறுவது அஸ்திவாரம் தகர்ந்தால் கட்டிடம் மண்ணோடு மண்ணாவது போன்ற நிலையை குறிக்கும். குறள் 997. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். விளக்கம். அறம் போன்ற மிக கூர்மையான அறிவு உடையவராக இருந்தாலும் மனிதர்களுக்குரிய நற்பண்பு இல்லாதவர்கள் ஓரறிவு உடைய மரத்திற்கு சமமானவர்களே ஆவர். அறிவு மட்டும் ஒருவனை மனிதனாக்காது, பண்பே மனிதனாக்கும். மகாபாரதம். மூல ஸ்லோகம் மற்றும் விளக்கம். மகாபாரதத்தில் விதுர நீதியில் ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் பண்பு இல்லையென்றால் அவன் எதற்கும் உதவாதவனாக கருதப்படுவது விவரிக்கப்பட்டுள்ளது. மூல ஸ்லோகம். யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜ்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணஹ கிம் கரிஷ்யதி. விளக்கம். யார் ஒருவனிடம் சுயமான விவேகமும் அதாவது பண்பும் இல்லையோ அவனுக்கு சாஸ்திர அறிவு இருந்தும் என்ன பயன்? பார்வை இல்லாதவனுக்கு கண்ணாடி தர்ப்பணக எப்படி கண்ணை காட்டாதோ அதுபோல பண்பு இல்லாதவனுக்கு அறிவு உண்மையான ஒளியை தராது. அவன் உயிருள்ள ஜடம் போன்றவன். மனுஸ்மிருதி. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி ஷுனீச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹ. விளக்கம். கல்வியும் அதற்கேற்ற பணிவும் அதாவது பண்பும் ஒருங்கே அமையப்பெற்றவனே உண்மையான பண்டிதன். அறம் போன்ற அறிவு மட்டும் இருந்து பணிவு என்னும் பண்பு இல்லையென்றால் அவன் அறிவற்ற ஜடப்பொருளாகவே சாஸ்திரங்களால் பார்க்கப்படுகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. விவேகம் மற்றும் வினயம். சனாதன தர்மத்தில் அறிவு என்பது ஒரு கருவி மட்டுமே. அந்த கருவியை சரியாக பயன்படுத்தும் விவேகம் பண்பினால் மட்டுமே வரும். அறம் இரும்பை அறுக்கும்,
ஆனால் அதற்கு உயிரில்லை. அதுபோல பண்பு இல்லாத அறிவு பிறரை துன்புறுத்துமே தவிர ஒருவனை மேம்படுத்தாது. ஸ்தாவர ஜங்கமம். சனாதன தர்மம் உயிர்களை ஸ்தாவரம், அதாவது அசையாதவை, மரம் போன்றவை, மற்றும் ஜங்கமம், அதாவது அசைவன, மனிதன் போன்றவை என்று பிரிக்கிறது. மனித உருவில் இருந்தாலும் ஆறாம் அறிவான பண்பு, அதாவது அற உணர்வு இல்லை என்றால் அவன் நிலத்தில் நிலைத்து நிற்கும் ஸ்தாவர, அதாவது மரம் நிலைக்கு தள்ளப்படுகிறான். அறிவு ஒரு சுமை. வித்யா விவாதாய. பண்பில்லாதவனின் அறிவு எப்போதும் விவாதத்திற்கும் கர்வத்திற்கும் பிறரை இழிவாக பேசுவதற்குமே பயன்படும். அத்தகைய அறிவு ஒருவனுக்கு சுமையே தவிர அவன் ஆத்ம உயர்விற்கு உதவாது. மனிதாபிமானம். சனாதன தர்மம் சொல்லும் அமானுஷ்ய குணம், அதாவது மனிதத் தன்மைக்கு அப்பாற்பட்ட பண்பு என்பது அறிவினால் வருவதல்ல, கருணையினாலும் பணிவினாலும் வருவது. இதையே வள்ளுவர் மக்கட்பண்பு என்கிறார். குறள் 998. நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. விளக்கம். தன்னுடன் நட்பு கொள்ளாமல் பகைமை பாராட்டி நீதிக்குப் புறம்பான தீய செயல்களை செய்பவர்களிடத்திலும் கூட ஒருவன் தனது நற்பண்பிலிருந்து தவறி நடப்பது மிக இழிவான கடை செயலாகும். அதாவது எதிரி தன் பண்பை கைவிட்டாலும் சான்றோன் தன் பண்பை விடக்கூடாது. மகாபாரதம். யஹ பாபம் குருதே பாபஹ தஸ்ய பாபம் மகாபலம் ந பாபே பிரதிபாபம் ஸ்யாத் ரக்ஷேத் ஷீலம் அத்மனஹ. விளக்கம். தீயவன் தீமை செய்கிறான் என்றால் அது அவனது இயல்பு. ஆனால் அவனுக்கு பதிலாக தானும் தீமை செய்தல் பிரதிபாபம் கூடாது. எத்தகைய நிலையிலும் ஒருவன் தனது மேலான ஒழுக்கத்தை, ஷீலத்தை காக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்வதால் ஒருவன் தன் பண்பை இழக்கிறான். அதுவே அவனுக்கு பெரும் தோல்வி. மனுஸ்மிருதி. ஆக்ருஷ்டஹ ந ஆக்ருஷேத் மன்யுமேவ திதிக்ஷதி யஹ குத்சிதாம் அத்ர சஹேத் ச வேவானாம் ச சம்மதஹ. விளக்கம். உன்னை ஒருவர் நிந்தித்தாலும் நீ திரும்ப நிந்திக்காதே. உனக்கு தீமை செய்பவர்களிடமும் பொறுமையை கடைப்பிடி. எவன் ஒருவன் பிறரது இழிவான சொற்களை தாங்கிக் கொண்டு தன் பண்பு மாறாமல் இருக்கிறானோ அவனே தேவர்களுக்கு பிரியமானவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைந்து போகிறது. நான் எனிமிட்டி. பகவத்கீதையில் 11.55 கிருஷ்ணர் நிர்வைரக சர்வபூதேஷு என்று குறிப்பிடுகிறார். அதாவது அனைத்து உயிர்களிடத்தும் பகையற்ற மனநிலை கொண்டவனே என்னிடம் வந்து சேர்கிறான். பகைவன் தீமை செய்தாலும் அவன் மீது வெறுப்பு கொள்ளாமல் தன் இயல்பான பண்பை, சத்வகுணம் வெளிப்படுத்துவதே மேலான தர்மம். தர்மத்தின் உரைக்கல். சனாதன தர்மத்தில் சான்றோர்களுக்கு சந்தன மரம் உவமையாக சொல்லப்படும். தன்னை வெட்ட வரும் கோடாரிக்கும் அந்த சந்தன மரம் மணத்தையே வழங்குகிறது. அதுபோல தீமை செய்பவர்க்கும் நன்மையையும் பண்பையுமே வழங்க வேண்டும். ஆத்மரக்ஷனை. பிறர் செய்யும் தீமை அவர்களை சேரும். ஆனால் நாம் பதிலுக்கு தீமை செய்தால் நம்முடைய ஆத்மபலம் மற்றும் பண்பு அழிந்துவிடும். நம்மிடமிருக்கும் சிறந்த விஷயமான பண்பை ஒரு பகைவனுக்காக நாம் இழக்கக்கூடாது என்பது சனாதன தர்மத்தின் எச்சரிக்கை. குறள் எண் 999. நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிருஞாலம் பகலும்பார் பட்டன்று இருள். விளக்கம். மற்றவர்களோடு கலந்து பழகி மகிழ்ந்து சிரிக்கும் பண்பு, நகைத்தல் இல்லாதவர்களுக்கு இந்த பெரிய உலகம் பகல் நேரத்திலும் கூட கடும் இருள் சூழ்ந்ததாகவே தோன்றும். அகத்தில் பண்பும் மகிழ்ச்சியும் இல்லையென்றால் புறத்திலிருக்கும் வெளிச்சம் அவர்களுக்கு பயன் தராது. மகாபாரதம். ஆத்மோபம்யேன சர்வேஷு யஹ பஷ்யதி ச பண்டிதஹ அப்ரசன்ன மனசோ லோகஹ அந்தகாரமயஹ சதா. விளக்கம். தன்னைப் போலவே பிறரையும் கருதி ஆத்மோபம்யேன அனைவரிடமும் மகிழ்ச்சியுடன் பழகுபவனே அறிஞன். எவனுடைய மனம் மகிழ்ச்சி இல்லாமலும் பிறருடன் இணக்கமின்றியும் இருக்கிறதோ அவனுக்கு இந்த உலகமே எப்போதும் இருள் சூழ்ந்ததாகவே தோன்றும், அந்தகாரமயக தோன்றும். மனுஸ்மிருதி. பிரியவாக் ஸ்ரத்தானஷ்ச பிரசன்ன முக பங்கஜக
யக வசேத் சர்வபூதானாம் ச லோகே ராஜதே சதா. விளக்கம்: இனிய சொற்களை பேசுபவனாகவும் பிறரை மதித்து நம்பிக்கையுடன் பழகுபவனாகவும் எப்போதும் தாமரை போன்ற மலர்ந்த முகத்துடன் இருப்பவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் உலகத்தையே ஒளிர்விக்கிறான். இதற்கு மாறாக இருப்பவன் வெளிச்சத்திலும் இருளை உணர்கிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆத்ம ஜோதி, த இன்னர் லைட். சனாதன தர்மத்தின்படி உண்மையான ஒளி என்பது வெளியே உள்ள சூரியனிடமில்லை, அது உள்ளே இருக்கும் ஆத்மாவிடம் உள்ளது. ஒருவன் பிறரிடம் பண்புடன் பழகி நகைத்து வாழும்போது அந்த ஆத்ம ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இல்லாதவனுக்கு சூரிய வெளிச்சமும் இருளாகவே தெரியும். சத்துவகுணம் மற்றும் பிரசன்னம். பண்பு என்பது சத்துவகுணத்தின் வெளிப்பாடு. சத்துவகுணம் மேலோங்கியவர்களிடம் ஒருவிதமான அமைதியான மகிழ்ச்சி, இன்னர் ஜாய் எப்போதும் இருக்கும். கடுகடுப்பான சுபாவம் கொண்டவர்கள் தாமச அல்லது ராஜச குணத்தில் இருப்பதால் அவர்களுக்கு உலகம் ஒரு சுமையாக தெரியும். மங்களம், ஆஸ்பிஷியஸ்னஸ். மற்றவர்களோடு இன்முகத்துடன் பழகுவதை சனாதன தர்மம் ஒரு மங்கள பண்பாக கருதுகிறது. முகம் என்பது அகத்தின் கண்ணாடி. அகத்தில் பண்பு இல்லாததால் ஏற்படும் கசப்பு புற உலகையே அவர்களுக்கு அந்தகாரமாக, இருக்காக மாற்றுகிறது. சமூக தர்மம். மனிதன் ஒரு சமூக ஜீவி. பிறரோடு நகல், மகிழ்ந்து உரையாடுதல் என்பது ஒரு சமூக கடமை. இந்த கடமையை செய்யாதவன் தனிமைப்பட்டு போகிறான். அந்த தனிமையே அவனுக்கு பகலிலும் இருளாக மாறுகிறது. குறள் 1000. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. விளக்கம்: நற்பண்பு இல்லாதவன் பெற்ற மிகப்பெரிய செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்ட நல்ல பால் அந்த பாத்திரத்தின் அழுக்கினால் கெட்டுப்போவதை போன்றதாகும். செல்வம் சிறந்தது என்றாலும் அதை வைத்திருப்பவனின் பண்பற்ற தன்மையால் அது யாருக்கும் பயன்படாமல் வீணாகும். மகாபாரதம். யதா அசுத்தோச்ச பாத்ரேது க்ஷீரம் ந்யஸ்தம் வினஷ்யதி ததா அசுத்த மனஹ பும்சஹ ஸ்ரீஹி வித்யாவபி நிஷ்பலா. விளக்கம்: அழுக்கான பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட பால் எப்படி அழிந்து போகுமோ அதுபோல தூய்மையற்ற மனம் கொண்டவனிடம் அசுத்த மனஹ இருக்கும் செல்வமும் கல்வியும் பயனற்றதாகிவிடும். வள்ளுவர் கூறும் கலந்தீமை என்னும் கருத்தை இது அப்படியே பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. அபாத்ரேன் யஸ்தம் அஜ்ஞானாத் க்ஷீரம் இவ அசுத்த பாஜனே ந தர்மாய ந கீர்த்தியைச்ச தத் வித்தம் து அனர்த்தகம். விளக்கம்: அழுக்கான பாத்திரத்தில் உள்ள பால் எப்படி பயன்படாதோ அதுபோல பண்பற்றவனிடம் சேரும் செல்வம் தர்மத்திற்கோ அல்லது புகழுக்கோ உதவாது. அது அனர்த்தத்தையே விளைவிக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. பாத்திர சுத்தி, பியூரிட்டி ஆஃப் வெசல். சனாதன தர்மத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பெறுவதற்கு பாத்திர சுத்தி அவசியம். இறைவனின் அருளோ அல்லது பெரும் செல்வமோ வந்து சேர வேண்டிய மனம் என்னும் பாத்திரம் தூய்மையாக, அதாவது பண்புடையதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த நன்மைகள் அனைத்தும் தீமையாக மாறிவிடும். பால் மற்றும் பாத்திரம். பால் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை குறிக்கும் தூய்மையான செல்வம். ஆனால் அந்த செல்வம் வந்து சேரும் இடம் அசுர குணம் கொண்ட பண்பற்ற மனம் என்றால் அந்த பால் நஞ்சாகவோ அல்லது புளித்தோ போய்விடும். அனர்த்தம், மிஸ்யூஸ் ஆஃப் வெல்த். பண்பு இல்லாதவன் கையில் செல்வம் சேரும்போது அவன் அதை மது, சூது அல்லது பிறரை துன்புறுத்த பயன்படுத்துவான். நல்ல செல்வம் தீய செயல்களுக்கு பயன்படுவதுதான் பால் திரிவதற்கு சமம். சத்பாத்திரம், வர்தி ரெசிபியன்ட். சனாதன தர்மம் சத்பாத்திர தானம் பற்றி பேசுகிறது. செல்வம் யாரிடம் இருக்கிறதோ அவனிடம் பண்பு இருந்தால் மட்டுமே அந்த செல்வம் தர்மத்தை வளர்க்கும். பண்பு இல்லையென்றால் அந்த செல்வம் அவனுக்கும் பயன்படாது, உலகுக்கும் பயன்படாது.